ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஸ்பெசிஃபிக்காக ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றின விஷயங்களும் அண்ட் டெக்னிக்கல் ட்ரேடிங் அனாலிசிஸை பற்றின கோர்ஸும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. யாராக இருக்கலாம் நிஜமாலுமே கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ, விருப்பம் இருக்கோ, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டர் போய் பாருங்கள். அதில் இருக்க விஷயங்களை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். காரணம், பேஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்துருக்கோம். கான்செப்ட் ஆஃப் ஷேர் மார்க்கெட், த ரியல் வேல்யூ ஆஃப் மணி, அதாவது டிவிஎம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த சாப்டர் 1 இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடர்னா யார், அவருக்கு நிஜமான தேவையான விஷயங்கள் என்னென்ன, அண்ட் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு எல்லா விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப எலாபரேட்டான டீட்டெயில்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர் 15 இதில் ஸ்விங் ட்ரேடரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்விங்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எஸ்ங்க, ஸ்விங்னா என்ன? ஸ்விங்கோட அர்த்தம் தெரிஞ்சாதான் ஸ்விங் ட்ரேடருக்கான மீனிங்கே உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு பொருள் வந்து நிலையற்றதா இல்லை அடிக்கடிக்கு மாறுதலுக்கு உட்பட்டதா இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்விங் சொல்லுவாங்க. கடல் அலைகள், ஊஞ்சல் அண்டுன்னு பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காமனாக கேள்விப்படுறது தான். இப்போ கடல் அலைகள் மேலே எலும்பி வருதுங்க அப்படின்னா ஸ்விங் அப், இல்லை அந்த கடல் உள்வாங்குதுன்னா ஸ்விங் டவுன் இல்லை ஸ்விங் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஊஞ்சலை ஆட்டி விடும்போது அது மேலே போயிட்டு கீழே வர்ற ஃப்ளோ இருக்கு இல்லைங்களா, அதை ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்களுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் திடீர்னு சந்தோஷமாகவும் சில நேரத்துல சோகமாகவும் உடனே மாறிச்சுன்னா மூட் ஸ்விங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்விங் அப்படின்றதுக்கான அர்த்தம் மாறுதல், ஊஞ்சலாடுதல், நிலையற்றது. ஸோ இந்த பொருட்களை வந்து உள்ளடங்கியிருக்கு. இப்போ அதே மாதிரிதான் ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிலையற்றதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய விலை ஏற்றமா இருக்கும், இறக்கமா இருக்கும், சில நேரங்கள்ல மந்தமா சைட்வேஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த பிரைஸ்ல ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால அதுல ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டோ லாஸோ சந்திக்கிறவங்க ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னைக்கு 9:15 இருந்து 3:30 மணிக்குள்ள ஒரு ஷேரை பையோ இல்லை செல்லோ பண்ணி பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர். ஒரு பங்கு வாங்கி சில மாதங்கள், சில வருடங்கள் வச்சாங்க அப்படின்னா அவங்க ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ரேஞ்சில் வருவாங்க. பட் இந்த ஸ்விங் ட்ரேடர் அப்படிங்கிறது 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர். எஸ், இது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ட்ரேட். நிறைய பேருக்கு வந்து ஸ்விங் ட்ரேடர்னா ஒரு கஷ்டமான விஷயம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளால பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஸ்விங் ட்ரேடிங் தான் எல்லாருமே காமனா பண்ற விஷயங்கள். பட் அதுக்கான பேரு ஸ்விங் ட்ரேடிங் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சில நாட்கள்ல இருந்து சில வாரங்கள் வரைக்கும் தான் ஒரு ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணுவாங்க. அதுல ப்ராஃபிட் இல்ல லாஸ் எது வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை கன்சிஸ்டண்டா பண்ணி அதன் மூலமா வளர்ச்சி நோக்கி அடைஞ்சவங்க நிறைய பேர். உதாரணத்துக்கு இந்தியாவில் பிரியா அப்படின்ற ஒரு ட்ரேடர் வந்து வெல்நோன் ட்ரேடரா இருக்காங்க. அண்ட் யூஎஸ்ஏல 1990 இருந்து சுமார் ஒரு 40 வருஷத்துக்கு மேல பங்குச்சந்தை இருக்கக்கூடிய ஒரு ஆளும் இருக்காங்க. அவர் பேரு மார்க் மினர்வினா. ஸோ இவரு சில $100 வச்சு பல லட்சக்கணக்கான டாலரை சம்பாதிச்சவர். ஸோ இவருக்கு ஏகப்பட்ட விருதுகள் இருந்திருக்கு. 2021 சுமார் 334% ரிட்டர்ன்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்றது மூலமா காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஈஸியா இவங்களுக்கு வேலை செய்யுது. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பத்தி அடுத்தடுத்து பார்ப்போங்க. இப்போ ஸ்விங்னா என்னன்னு உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிச்சு. ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஸ்விங் ட்ரேடருக்கு தேவையான விஷயங்கள் என்ன, நீங்க எதுக்கு ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்றவங்களுக்கு என்னென்ன வேணும், வாட் தே ரியலி நீடட் அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்றதுக்கு மிகப்பெரிய ட்ரேடிங் செட்டப் வேண்டாம். உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போனோ இல்லை ஒரு லேப்டாப்பே இருந்தாலே போதும், நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு பிளாட்ஃபார்ம். இதை வந்து புரோக்கர் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். நார்மல் ஏஞ்சல் புரோக்கர், ஜீரோத புரோக்கர், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதன் மூலமா நீங்க ஒரு ஷேரை வந்து ஈஸியா பையோ செல்லோ பண்ணலாம். இப்போ வெறுமனே ஒரு ஸ்டாக்கை வாங்கியோ விற்கவோ முடியாது இல்லைங்களா? அதை அனலைஸ் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அனலைஸ் பண்றதுக்காக தான் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்னு 2 மெத்தடை எல்லாருமே காமனா யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அனலைசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து இந்த இண்டிகேட்டர்ஸை பத்தி தெரிஞ்சிடணும். ஸோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ல மொமெண்டம் இண்டிகேட்டர் இருக்கு, ட்ரெண்ட் நோயிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதுல MACD,
மூவிங் ஆவரேஜ், கிராஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். பொலிஞ்சர் பிளான்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களால ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வந்து பண்ண முடியும். ஸோ கெஸ்ஸிங்னா இந்த 50 டே அண்ட் 20 மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். 20 டே மூவிங் ஆவரேஜ் 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணி மேலே போகும்போது ஷேரோடைய ப்ரைஸும் மேலே போகும். இதுவே இந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து 20 டே மூவிங் ஆவரேஜ் கீழே நோக்கி கிராஸ் பண்ணும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வரும். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரேட் கூட பண்ணலாங்க. பட் இதோட வின்னிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருக்கும். எப்படின்னா இது வந்து ஒரு லேகிங் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு 10 ட்ரேட் இதை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுல 5 ட்ரேட் லாஸ் ஆகும், 5 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகவும் வரும். ஸோ இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டான ரிஸ்க் ரிவார்டு வந்து இருக்கிறதுனால நீங்க வெறுமனே இண்டிகேஷனை நம்பி போக முடியாது. டெக்னிக்கல்ல பிரைஸ் ஆக்ஷன் கத்துக்கணும், இல்லைன்னா ஃபண்டமெண்டலா அந்த கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ், பேலன்ஸ் ஷீட் இதை பார்த்து நீங்க முடிவை வந்து எடுக்கலாங்க. ஸோ இது தெரிஞ்சா மட்டும் போதுமானா இல்ல, இது கூடவே இன்னொரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். அது வந்து நியூஸ் அண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூஸ் பங்குச்சந்தையில நியூஸ் தான் எல்லாத்தையுமே வழி நடத்தி கொண்டு போகுது. நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா ஷேரோடைய பிரைஸ் மேலே போகும், பங்குச்சந்தை மேலே போகும். கெட்ட நியூஸ் வந்துச்சுன்னா பங்கும் சரி பங்குச்சந்தையும் சரி டைவ் அடிச்சிடும். ஸோ இது வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நியூஸ் தெரியற மாதிரியான ஒரு ஆப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு மீடியமை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடனே நீங்க நியூஸ் கிடைக்கும் போது தான் அதை தொடர்ந்து நீங்க வந்து செயல்பட்டு லாபத்தை வந்து நீங்க எடுக்க முடியும், இல்லைன்னா நஷ்டத்தை கம்மி பண்ண முடியும். ஸோ நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருந்தாலும் நியூஸ் அண்ட் ஃபண்டமெண்டலி கொஞ்சம் நாலேஜபிளான பர்சனா இருக்கிறதுக்கு இந்த நியூஸ் மீடியம் உங்களுக்கு தேவைப்படுது. அண்ட் அஞ்சாவது அடுத்தது முக்கியமான விஷயங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுல வந்து பொசிஷன் சைசனிங் ஒன்று இருக்கு, டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பொசிஷன் சைசனிங்ல நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது ஒன்று, உங்களுக்கு இந்த செக்டரை பத்தியோ பங்கை பத்தி நல்ல நாலேஜ் இருந்ததுன்னா இதுல அதாவது பவர் செக்டர்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் இதை பத்தி ஐடியாவே கிடையாதுன்னா நீங்க எல்லாத்துலயும் ஈக்குவலான ஷேர் வந்து போட்டுருங்க. ஒன்று எல்லாத்துலேயும் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி போட்டுருங்க, இல்லைன்னா செக்டர் வைஸி பிரித்து பிரித்து போடுங்க. பட் உங்களுக்கு பொசிஷன் சைஸிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ ராஜு இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர்கிட்ட இப்போ ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் வந்து இருக்கு. இதை 3,000 ரூபாய் ஒரு பங்குலையும் 7,000 ரூபாய் ஒரு பங்குலையும் முதலீடு பண்ணும்போது அந்த ஒரு அலோகேஷனும் பார்த்தீங்கன்னா அந்நியவனா இருக்கும். 3/4 பங்கு கேபிட்டல் ஒரு பங்குலையும் 1/4 அமௌண்ட் வந்து இன்னொரு பங்குலையும் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 20% லாபம் வந்தாலும் வெறும் 600 ரூபாய் தான் கிடைக்கும். பட் 7,000 ரூபாய் முதலீடு பண்ண இடத்துல 10% நஷ்டம் வந்தாலும் 700 ரூபாய் நஷ்டம் வரும். ஸோ அந்த நேரத்தில் 600 மைனஸ் 700 இஸ் ஈக்குவல் டு -100. ஸோ ராஜுவோட கேபிட்டல்ல 100 ரூபாய் காணாம போயிருக்கும். இதுவே பாசிட்டிவா வந்தாலும் அதே மாதிரி தான். இப்போ 7,000 ரூபாய் முதலீடு பண்ண இடத்துல 20% லாபம் வந்துச்சுன்னா 1,400 ரூபாய் லாபம் வரும். 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண இடத்துல 10% நஷ்டம் இருந்துச்சுன்னா வெறும் 300 ரூபாய் நஷ்டம் வரும். ஸோ 1,100 ரூபாய் லாபம் கிடைக்கும். இதனால கேபிட்டல் 11,100 அளவுக்கு உயரும். ஸோ அன்னிவனான கேபிட்டல் அலோகேஷன் இருக்கும்போது பாசிட்டிவிட்டி வந்தாலும் பெரிய அளவுல இருக்கும், நெகட்டிவிட்டி வந்தாலும் பெரிய அளவுல இருக்கும். ஸோ இதை டைலூட் பண்றதுக்கு அந்த 10,000 வந்து 2,000 2,000 பிரிச்சு 5 ஒரு பங்குல முதலீடு பண்ணலாம். இதுல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நல்லா இருந்ததுன்னா நீங்க பண்ற ஒரு நல்ல ட்ரேட் நீங்க பண்ண 4 மோசமான ட்ரேட்டை வந்து சமமாக்கி உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பாசிட்டிவ்ல கொண்டு வந்துடும். ஸோ பொசிஷன் அலோகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்ல. அந்த ஸ்விங் ட்ரேட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. ஓகே, இப்போ நம்ம ஓரளவுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்த இந்த வீடியோல கண்டிப்பா தேவையான ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை பத்தி பார்க்கலாம். நீடட் திங்ஸ். ஸோ இடத்துல சென்டிமெண்ட். நிறைய ஸ்விங் ட்ரேடர்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம் அடையிறதுக்கு காரணம் சென்டிமெண்ட்டுங்க. உலக அளவுல 100 பேர் வந்து இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல இன்டர்டே ட்ரேட் வந்து பண்றாங்க அப்படின்னா அதுல 99% பேர் நஷ்டம் மட்டும் தான் பண்றாங்க. இது அமெரிக்காவை எடுத்தாலும் சரி, இந்தியாவை எடுத்தாலும் சரி, ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுக்கான காரணம் சென்டிமெண்ட். ஸ்விங் ட்ரேட்லயும் சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வந்து 100 ரூபாய் அப்படின்ற ஒரு 100 ரூபாயில ஒரு பங்கு வந்து வாங்கியிருக்கீங்க. அதோட ஸ்டாப் லாஸ் லெவல் 95 ரூபாய் வச்சிருக்கீங்க, டார்கெட் 120 ரூபாய் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல சென்டிமெண்ட்டை வந்து நீங்க ஓரமுகிட்டு வச்சுக்கிட்டு அன்னைக்கான ரியாலிட்டி என்னன்றதை பார்த்து நீங்க டிசிஷன் வந்து எடுக்கணும். ஸோ உண்மையாலுமே அந்த ஸ்டாக்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது 95 ரூபாய் ஹிட் ஆனோடனே வெளியே வந்துடலாம்.
பட் அன்வான்ட் நியூஸ்னால அந்த மார்க்கெட் வந்து சாப்பி மார்க்கெட்டா இருக்கு, சைட்வேஸ் மார்க்கெட்டா இருக்கும்போது ₹95 டச் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிக்கணும். அடடா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி உடனே வந்து லாஸை புக் பண்ணக்கூடாது. வெயிட் பண்ணணும். என்ன காரணம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் வந்து பண்ணிடலாம். யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவலா எடுத்துட்டு பங்கு மேல வரும். ஸோ அதுக்கு நீங்க சென்டிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணா மட்டுமே முடியும். அதே நேரத்தில் ₹120 டார்கெட் ஹிட் ஆன உடனே ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். இல்ல அப்படின்னா ₹120 டச் பண்ணிட்டு மீண்டும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் ஒரு சார்ட்டை வந்து காட்டுறேங்க. இது வந்து இனாக்ஸ் இந்தியாவுடைய சார்ட். இந்த சார்ட்ல உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். சார்ட் வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா 2024 அப்போ ₹880 ரேஞ்சில் இந்த பங்கு வந்து இருக்குங்க. ஸோ இந்த ₹880 ரேஞ்சில் இருந்துட்டு இந்த ப்ரைஸ் சுமார் ஒரு ₹1000 தாண்டி ஒரு ₹1430 ரேஞ்ச் வரைக்கும் மேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் 2025 முற்பகுதியில அதே ஒரு ₹880 அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ 1 இயர் ரிட்டர்ன்ஸ் படி பார்க்கும்போது 0 ஆயிடுச்சு இல்லைங்களா? பட் ஒரு 6 மாசத்துலேயே நமக்கு ஒரு 70% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துச்சு. ஸோ அந்த 6 மாசத்துல நமக்கு ஒரு 70% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் போது ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருந்தோம்னா 70% நமக்கு. பட் இன்னுமே ஆசைப்பட்டு அதை அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அடுத்த 6 மாசத்துல அது டவுன் ஆயிருக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 0ன்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கும். ஸோ சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம். டார்கெட் ஹிட் ஆன உடனே வெளியே வந்துடும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது என்ன காரணன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வெளியே வரணும். அப்சர்வேஷன் அப்படியே சொன்ன மாதிரி இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரியுமா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தெரியுமா? அது தெரியாட்டியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த ஈவெண்ட் நடக்கும்போது வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சுன்னா பங்குச்சந்தை ராக்கெட் மாதிரி மேலே போகும். இல்லை அப்படின்னா ராக்கெட் வேகத்துல கீழே வரும். ஸோ இதை டேக்கர் பண்றதுக்கு நீங்க எப்பவுமே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஸ்விங் ட்ரேடர் தாங்க, நீங்க பிரைஸ் செக்ஷன் தான் யூஸ் பண்றீங்க. பட் நீங்க வந்து பங்குச்சந்தையில ரொம்ப நாள் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பங்குச்சந்தையில. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? அண்ட் பேஷன்ஸ். இது வந்து 3வது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். 3வது மிகப்பெரிய நீட் பேஷன்ஸ். நம்முடைய ஷேர் மார்க்கெட் கோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாடமே பேஷன்ஸை பத்தி தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது பங்கு சந்தையில. கரெக்டான இடத்துல எக்ஸிட் பண்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி கரெக்டான இடத்துல நம்ம என்ட்ரி வந்து எடுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு அர்ஜு வந்து இருக்கும். எஃப்ஓஎம்ஓன்னு சொல்லுவாங்க. ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். எங்கேயோ ஒரு நல்ல பங்கை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே தப்பான ஒரு முடிவு வந்து எடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேட்டர்ன் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த பேட்டர்னை சொல்லுவாங்க. இதுல ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 6-7 மாசம் கன்சல்டேஷன் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. வால்யூம் ரொம்ப ஸ்ரிங்க் ஆகிட்டே போகும். நிறைய பேருடைய கவனம் இந்த பங்குல இருக்கிறது நீங்க பார்ப்பீங்க. நியூஸ்ல கூட இதை பத்தி சொல்லுவாங்க அப்பப்போ. இந்த மாதிரி இந்த பங்குல சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துருச்சு, ஹெச்டிஎஃப்சி பிரேக் அவுட் கொடுக்குமா கொடுக்காதா, இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து டெம்ப் பண்ணிவிடும். ஸோ டெம்ப் பண்ணும்போது இத்தனை பேர் பேசுறாங்க, கண்டிப்பா இந்த பங்கு மேல போக வாய்ப்பு இருக்குன்னு பை பண்ணுவோம். பட் நம்மளுடைய துரதிர்ஷ்டம் மேல போகாம ஃபேக் அவுட்ல கொடுத்து டக்குன்னு கீழே வந்துடும். ஸோ லாஸ் ஆயிடும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரேடர் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பண்ணுவோம், இல்லை இண்டிகேட்டர்ஸ் கிராஸ் அவுட்ல தான் ட்ரேட் வந்து பண்ணுவோன்ற ஒரு பிளான் நம்ம கிட்ட இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியும். அதாவது சரி, அது அப்ளை ஆயிருக்கா 100% அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான அந்த ரூல்ஸை வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கான்னு வந்து பார்க்காமயே நம்ம அந்த ஒரு அர்ஜில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு உடனே கிடைக்காது. இந்த பேஷன்ஸ் வந்து படிப்படியா நம்ம வந்து அடிப்படை கத்துக்கிறதா. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த பேஷன்ஸை வந்து நீங்க கத்துக்க ட்ரை பண்ணுங்க. பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க எந்த ட்ரேடுமே உங்க சந்தையில சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாதுங்க. ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? அந்த ஸ்விங் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங்,
ஸ்விங் ட்ரேடருடைய கேரக்டர் என்ன, ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடரா நீங்க தொடர்ந்து போகிறதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒரு 3 விஷயங்களை பார்த்துருந்தோம். அடுத்தது பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான விஷயங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஈஸி டு ஸ்டார்ட். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஈஸியா நீங்க வந்து டிட்டர்மைன் பண்ணிடலாம். லோவர் ஸ்ட்ரெஸ். அதிகமான ஸ்ட்ரெஸ் கூட உங்களுக்கு தேவையில்லைங்க. சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் தான். நீங்க ஈஸியா சம்பாதிச்சுட்டு கடகடன்னு முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்டாக். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ட்ரேட்ல மட்டும்தான் இருக்கும். இப்போ டைம் ஃபிளெக்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த டே ட்ரேடிங் பண்றவங்களா பார்த்துருக்கீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா டிசிஷன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பங்கு சந்தை மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்துல கரெக்டான நேரத்துல பையோ கரெக்டான நேரத்துல செல்லோ பண்ணணும். இதனால ஒரு நாள் முழுக்க அந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆனா ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்க வந்து ஒரு பங்கு பை பண்றீங்க அப்படின்னா அதை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி கூட பை பண்ணலாம். ஒரு பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த பேட்டர்ன் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு கடைசியில என்ட்ரி எடுக்கலாம். அதை வாட்சஸ்ல போட்டு வாட்ச் பண்ணலாம். இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வர ஒரு ஆளா இருந்தீங்கன்னா 6 மணில இருந்து அடுத்த நாள் 9:15 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு ஒரு ஸ்டாக்கை வந்து அனலைசிஸ் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து வாங்கலாம். அண்ட் தென் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா தான் இருக்கும். என்னதான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருந்தாலுமே பிரேக் அவுட்க்கு அப்புறம் அது 2% 4% அப்படின்னு தான் மூவ் ஆகும். சில நேரத்தில் ரீடெஸ்டிங் பண்ணிட்டு கூட மேலே போகும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பொறுமையா உட்கார்ந்து டிசிஷன் வந்து எடுக்கலாம். பட் டே ட்ரேடிங்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. டக்குன்னு என்ட்ரி எடுத்தோமா டக்குன்னு எக்ஸிட்டை வந்து நம்ம டிசைட் பண்ணியே ஆகணும். ஸ்விங் ட்ரேட்ல அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். வேலைக்கு போறவங்களும் சம்பாதிக்கலாம், வேலைக்கு போகாம இதே வேலையா பார்க்கறவங்களும் சம்பாதிக்கலாம். ஈஸி டு ஸ்டார்ட். உங்ககிட்ட 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. லட்சக்கணக்கில் தான் வேணுன்றதே கிடையாது. உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு, ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குன்னா 5,000 வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். மாசம் ஒரு 5% எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 250 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி நீங்க ஈஸியா உங்களுக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்க பண்ற ஒரு ட்ரேட் உங்களுடைய மாசத்துக்கு ஒரு கரண்ட் பில்லாகவும் வரலாம். இல்லைன்னா ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட்டையும் நீங்க ஸ்விங் ட்ரேட்ல ஈஸியா சம்பாதிக்கலாம். இந்த நேரத்துல நீங்க ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவர் பேர் பார்த்து மார்க் மினர்வினி. ஸோ இவர் வந்து 1990கள்ல இருந்து யூஎஸ் பங்கு சந்தையில ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. 2021 மட்டும் ஒரே வருஷத்துல 334% லாபத்தை வந்து பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் பார்க்கும்போது அது வந்து 4 கோடியா அந்த ரேஞ்சை வந்து உயர்ந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய கேபிட்டலுடைய ஒட்டுமொத்த பொட்டன்ஷியலை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இப்போ உதாரணத்துக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சிருப்பாங்க. அதாவது 100 ரூபாய் லாபம் பண்றாங்கன்னா 100 ரூபாய் நஷ்டம் அந்த கணக்குல. பட் ஸ்விங் ட்ரேட்ல அப்படி கிடையாதுங்க. நான் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 4% ஸ்டாப் லாஸ் இருக்கும், 15% டார்கெட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு தடவை பண்ற லாஸ் இல்லைன்னா நான் 3 தடவை பண்ற லாஸ் நான் பண்ற ஒரு தடவை பண்ற லாபத்தால சமமாக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட்ல 4% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்த ட்ரேட்லயும் 4% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்த ட்ரேட்லயும் 4% ஸ்டாப் லாஸ் ஹிட் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஆனா 4வது நான் பண்ண ட்ரேட்ல 15% லாபம் வந்திருக்கு அப்படின்னா என்னுடைய அந்த பர்சன்டேஜ் பார்த்தாலே புரிஞ்சிடும். 4% சொல்லி 3 தடவை நான் லாஸ் பண்ணும்போது 12% இறந்திருப்பேன். ஆனா கடைசியா நான் பண்ற ட்ரேட்ல பாத்தீங்கன்னா 15% லாபம் எனக்கு கிடைச்சிருக்கும். ஸோ லாஸை வந்து நான் ஓவர் கம் பண்ணிடுவேன். என்னுடைய நெட் ரிசல்ட் வந்து 0 ரிட்டர்ன்ஸா வந்திருக்கும். மைனஸ்லயும் போயிருக்காது, பிளஸ்லயும் போயிருக்காது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நம்ம ஈஸியா டிட்டர்மின் பண்ணிக்கலாம். நமக்கு எது சூட் ஆகுதோ அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கிற பங்கை நம்ம சூஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கும். ஓகேங்க. லோவர் ஸ்ட்ரெஸ். ஒரு நாள் முழுக்க நீங்க பங்கை பார்க்கணுன்றது கிடையாது. ஒரு அரை மணி நேரம் அனலைஸ் பண்ண போறீங்க, ஒரு ஸ்டாக்கை வந்து எடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது வெளியே வர போறீங்க. இடையில அந்த ஸ்டாக்கை பத்தின நியூஸ் ஏதாவது வருதானே ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை வந்து செக் பண்ண போறீங்க. அவ்வளவுதாங்க வித்தியாசம். அண்ட் பொட்டன்ஷியல் ஸ்டாக். இப்போ நான் வந்து இந்த இனாக்ஸ் விண்டை பத்தி பேசியிருந்தேன். இந்த இனாக்ஸ் விண்ட்ல இந்த மாதிரி ஒரு வேவ் வந்து இருக்கு. 880 ஸ்டார்டிங், 1400 ஹை, மீண்டும் 880 அடுத்த சைக்கிளுக்கு.
ஓகேவா? ஒரு ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த இடத்துல பை வந்து பண்ணியிருப்பாரு. இத டச் பண்ணும்போது 70% லாபம் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல புக் பண்ணிருவாரு. அண்ட் தென் மீண்டும் இந்த இடத்துல பை பண்ணி ஒரு டார்கெட்ட வச்சு இந்த இடத்துல வந்து புக் பண்ணியிருப்பாரு. பட் லாங் டெர்ம் ட்ரேடர் இந்த இடத்துல பை பண்ணுவாரு. அது அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து ஹோல்டு பண்ணுவாரு. ஸோ இந்த 1 வருஷ கேப்ல எடுத்து பார்த்தோம்னா, 1 வருஷம் அவர் வெயிட் பண்ணதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு 0வா கிடைச்சிருக்கும். பட் ஸ்விங் ட்ரேடருக்கு 70% கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு ஸ்டாக்ல வந்து போயிட்டே இருக்கும். இந்த சின்ன சின்ன இல்ல பெரிய பெரிய அப் ட்ரெண்ட் இல்ல பியரிஷ் மார்க்கெட்ல ஸ்விங் ட்ரேட் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது சைட்வேஸ் மார்க்கெட்டு, டவுன் மார்க்கெட்டு, அப் மார்க்கெட் இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்விங் ட்ரேட வந்து அப்ளை பண்ணி நல்லாவே காசு வந்து சம்பாதிக்கலாம். ஸோ அதனால ஒரு ஸ்டாக்கோடைய ஒட்டுமொத்த பொட்டன்ஷியலும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுக்கு நீங்க பிரைஸ் ஆக்ஷன் நல்லா கரெக்ட் வந்து பிடிச்சிருக்கணும். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியா நீங்க கத்துப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாசிட்டிவிட்டியா பார்த்துட்டோம். நெகட்டிவிட்டியா பார்த்துடலாமா? இப்போ நெகட்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய கவனத்துக்கு வர்றது பொசிஷன் சைஸ்னிங். இதை நம்ம அப்ளைவே பார்த்துட்டோம். இருந்தாலுமே இது வந்து நெகட்டிவ்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. செகண்ட் எஃப்ஓஎம்ஓ, அண்ட் அர்ஜ். தேர்டு கேபிட்டல் ரிஸ்க் பை டிலேயிங். லேட் பண்றது மூலமா கேபிட்டல் ரிஸ்க் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேஷன்ஸ். நம்ம கிட்ட இல்லாத ஒன்றை வந்து நம்ம உருவாக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். முக்கியமான பாயிண்ட் எதை மிஸ் பண்ணிட்டேன்னா, எஸ், டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ். ஓகே, பொசிஷன் சைஸிங்கை பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ அது வேண்டாம். பட் அது நெகட்டிவாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன் எஃப்ஓஎம்ஓ அர்ஜ். ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர்னா பிரேக் அவுட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க வந்து கன்சால்டேஷன் ஒரு இடத்துல இல்ல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ல போகும்போது அதுல இருந்து லாபம் எடுக்கிறவர் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட்டை மீட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்ல இந்த ரெசிஸ்டன்ட்டை மீட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையில போய் ட்ரேட் எடுத்துட்டு அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம சொல்லி அல்லாடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அர்ஜில் இருக்கும்போது நீங்க வந்து போய் மாட்டிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டிக்காம இருக்கணும். பட் நிறைய பேர் மாட்டிக்கிறதுனாலயே இதை வந்து நெகட்டிவ் பாயிண்டா வச்சிருக்கும். ஸோ நிறைய பேர் போய் சிக்கிக்கிறாங்க. மூன்றாவது கேபிட்டல் ரிஸ்க் பை டிலேயிங். அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும். இப்போ எந்த ஒரு காரணமும் இல்லாம பங்கு கீழே இறங்குது அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ரிவர்ஸ் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் காரணமே இல்லாம சரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனால அந்த பங்கு கீழே விழுகும் போது வித்துட்டு வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம். ஸோ பங்குச்சந்தையில நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வேஸ்ட். ஏன்னா பங்குச்சந்தை நம்மளை கண்டுக்கவே கண்டுக்காது. நம்ம லிஃப்ட் கேட்டு போற ஒரு வழிப்போக்கன் மாதிரி தான். நடந்து போயிட்டு இருக்கோம், கால் வலிக்குதுன்னு பங்குல ஏறி நல்ல லாபம் கொடுக்குற இடத்துல போய் இறங்கிட்டு வந்துடணும். இடையில வந்து எந்த பிரச்சனை வேணா வரலாம். ஸோ அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துடணும். சரிங்களா? ஸோ ஒருவேளை ஸ்டாப்ல ஹிட் ஆகும்போது நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அந்த லாஸ் வந்து வைடன் ஆகிட்டே போகும். சரியான காரணம், ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லாத வரைக்கும் பங்கு கீழே போயிட்டு இருக்கும். ஸோ கேபிட்டல் கரைஞ்சு போயிடும். 120 டார்கெட் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த டார்கெட் ஹிட் ஆகும்போது வந்து நீங்க ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். ஏன்னா இன்னாக்ஸ் விண்ட் எப்படி 1400 டச் பண்ணதுக்கப்புறம் 800 வந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்ல வந்து மாட்டிடுவீங்க. இதனால உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும், ப்ரோக்கரேஜ் வேஸ்ட் ஆகும், அண்ட் எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும் அந்த பேர்ல. பேஷன்ஸ். இதை கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெக்னிக்கலா தியரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஆனா ஒரு பங்கை ஹோல்டு பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க அடிக்கடி அந்த ஸ்டாக்கை பார்த்தாலே போதும், டெம்ட் ஆகி ஒன்று ப்ராஃபிட்டை வந்து கம்மியான ப்ராஃபிட்டுக்கு வித்துட்டு வந்துருவீங்க. இல்ல பார்த்து பார்த்து இது நஷ்டமாகிறது கூட தெரியாம ஹோல்டு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து மாத்திக்கணும். டாக்ஸஸ் அண்ட் சார்ஜஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிபி சார்ஜஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. டாக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு இந்தியாவில். இப்போ டிபி சார்ஜஸ்ன்னு பார்க்கும்போது டெபாசிட்ரி, அதாவது நம்ம பங்கு ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்குது இல்லைங்களா, அதுக்கு கொடுக்குற ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி டிபி சார்ஜஸ். டிபி சார்ஜஸ் ஜீரோதால வந்து 15 ரூபாய், ஏஞ்சல் ஒன், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரியான புரோக்கரேஜ் கிட்ட 23 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த டிபி சார்ஜஸ் மற்ற டாக்ஸஸ் எல்லாம் பார்க்கணும். நீங்க வந்து சின்ன சின்ன லாபத்துக்கு ட்ரேட் பண்ணும்போது இந்த டிபி சார்ஜஸ் டாக்ஸஸ் உங்களுடைய மிகப்பெரிய லாபத்தை வந்து சாப்பிட்ரும்.
அதெல்லாம் கவனமா வச்சு தான் நீங்க ட்ரேட் வந்து எடுக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் தான். பட் நெகட்டிவிட்டி பெருசா கிடையாது. எல்லாம் நம்ம கையில வந்து இருக்குங்க. ஸோ நெகட்டிவிட்டிய வந்து நான் ஹைலைட் பண்ண விரும்பல. இது வந்து உங்கள டிமோட்டிவேட் பண்ணிரும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா மெஜாரிட்டியான நெகட்டிவ்ஸ் இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஸோ நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஸ்விங்னா என்னன்னு பார்த்திருக்கோம். ஸ்விங் ட்ரேடருக்கு தேவையான விஷயங்கள் அண்ட் ஸ்விங் ட்ரேட் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி பார்த்திருக்கோம். பாசிட்டிவிட்டி அண்ட் நெகட்டிவிட்டிய பத்தி பார்த்திருக்கோம். இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க பர்சனலா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. பை பாய்.